வணக்கம். நேற்று நம்ம அப்டேட் பண்ணியிருந்த பவர் கிரிட் ஸ்டாக்கோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பவர் கிரிட் ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பல்சிவான ஒரு மூவ்க்கு அப்புறம் ஒரு சேனல் பேட்டர்ன் ரேஞ்சுக்குள்ளே வந்து கன்சாலிடேட்டடாக ஒரு மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் அவுட் ஒரே ஒரு கேண்டில் தான், அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகலை, மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் மூவ் ஆன் ஆகிருக்கு. இப்போ நான் 4 ஹவரில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு லாங் க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே அடுத்த கேண்டில் சஸ்டெயின் ஆகல, அதுக்கு கீழே தான் ப்ரைஸ் டெலிவர் ஆகிருக்கு. எகெயின் இந்த இடத்துல அப் மூவ் கொடுக்குறதா இருந்தால் 288 இந்த ரேஞ்சில் இருந்து ரீடெஸ்ட் எடுத்து மேலே மூவ் ஆன் ஆகிருக்கணும். இந்த இடத்துல இருந்தே நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கணும். மேலே மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலும் கீழே தான். அப்படிங்கும் போது இப்போ வந்து ப்ரைஸ் எது வரைக்கும் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 268 இப்போ இந்த சேனலோட எண்டு வரைக்குமே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பிளாக்கும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு டே டைம் ஃப்ரேமில். ஸோ நம்மளுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 268 லெவலில் வந்துட்டு என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சா பை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 330 வந்து டார்கெட் பண்ணி மூவ் ஆகலாம். ஒரு 50 to 60 ரூபா வரைக்குமே மூமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பை மூவில். ஸோ 268 லெவல் வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லெவலாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் தரேன். நன்றி, வணக்கம்.